இப்போ என்ன சொல்றான் சார், மற்றவன் எவனுமே பிரச்சனை இல்லை சார், பூரா பிரச்சனையும் சொந்தக்காரன் சார் சொல்றானா இல்லையா? எனக்கு எந்த பஞ்சாயத்தை சொந்தக்காரன் சார், இவங்க இல்லாம இருந்தா நான் விளங்கிடுவேன் சார் அப்படிங்கிறான். தப்பு, பார்வையே தப்பு. ஏன் அப்படின்னா பெருமானார் சொல்றாங்க, அதாவது அவன் சாப்பாடு கொடுத்தா நான் கொடுப்பேன். லைசல் வாசிலு பில் முகாஃபி, ஹதீஸ்ல வருது, லைசல் வாசிலு பில் முகாஃபி வலக்கின்னல் வாசில் அல்லதி யஸிலு ரஹிமஹு இதா குதிஅ. சேர்ந்து வாழ்றவங்கிறது யார் தெரியுமா? அவன் பிரியாணி கொடுத்துட்டா நானும் கொடுத்துட்டேன், அவன் கேக்கு கொடுத்துட்டா நானும் கொடுப்பேன், அவன் பேசினா நானும். அவன் இல்லை, அவன் பேச மாட்டேன்னா நான் போய் பேசுவேன், நான் கொடுக்குற சாப்பாடை வேணான்னா பரவாயில்லன்னு கொடுப்பேன். அவன் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இரத்த சொந்தம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த சொந்தத்தில் ஒருத்தன் இல்லைன்னா நம்ம மௌத்தா போனா கூட கேட்குற ஆள் இருக்க மாட்டான் சார். ஒரு சட்டை போடுறது கூட ஒரு சொந்தக்காரன். சில பேர்லாம் பஸ் ஏறி வந்து சண்டை போடுவான், பஸ் குடிச்சு எங்கேருந்து வருவான், இங்கே ஒரு அல்வாவை தந்து விடல அதுக்கு தான் வந்தேன், நீ எல்லாம் மானம் கட்டவனா, அதை என் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு அடுத்து பஸ் ஏறி போயிடுவான். இதுக்குனாலும் வர்றான்ல, சொல்றது புரியுதா? இப்படி வந்து சண்டை போடுறதுக்குனால நம்ம மௌத்தா போற நேரத்தில் தூக்குறதுக்கு ஒருத்த நிற்கிறான்ல, எங்கேருந்து வந்துச்சு உறவு? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அந்த சொந்த பந்தங்களோடு அழகிய முறையில் வாழுங்கள்.